சொல்றாரு, எல்சி நீயும் போய் மாத்திரு, மாத்திட்டேன்னா உன் மார்க்ஸ்க்கு என்ன விட நீ பயங்கர ஹை மார்க்ஸ் வச்சிருக்க, கட்டாயமா உனக்கு சீட் கிடைச்சிரும் அப்படின்னு. எங்க அப்பா சொல்றாரு, கர்த்தர் நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைச்சிருக்கிறாரு, நம்ம போய் பேக்வர்டுன்னு போட்டு வாங்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சோ அந்த ஒரு சர்டிபிகேட் சேஞ்ச் பண்ணி வாங்கியிருந்தா கூட கிடைச்சிருக்கும். நான் கட்டியிருக்க பணத்துல முதல்ல அவளை சேர்த்து விடுங்க, அதுக்கப்புறம் நான் என் மகனுக்கு அடுத்த வருஷம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற. அப்பா சொல்றாரு, ஆண்டவரே சீட்டு கொடுக்கல அவளுக்கு, நீ என்ன சீட்டு கொடுக்கறது, ஓடி போயிருந்தாங்க அப்பா. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அதாவது இன்னைக்கு உண்மையிலே சொல்லணும்னா, இன்னைக்கு நாங்க விசுவாசத்துல நிக்கிறோம்னா அவருடைய விசுவாசத்தை பார்த்ததுதான் எங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். போட்டு ஜாம் பண்ணி நம்ம பார்த்ததுல எப்போ நீங்க அவங்க ரூம்குள்ள எட்டி பாத்தீங்கன்னாலும் அந்த படுத்துக்கிட்டே நெஞ்சில அப்படி கைய வச்சுக்கிட்டு அப்படியே ஜாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஆண்டவரோட பேசுற ஒரு அனுபவம் தான் சொல்லணும். he had more of a conversation with God, அந்த மாதிரி ஒரு பர்சன். அப்போ ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எந்த காரியமா இருந்தாலும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெதர் அது சர்ச்சுக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்குரிய காரியமா இருந்தாலும் சரி, அந்த ஜெப வாழ்க்கை தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இதுலயுமே வந்து தேவையானதை மட்டும்தான் செய்வாங்களே தவிர எக்ஸ்ட்ராவகண்டா லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணி நான் பார்த்தது இல்லை. அத வேணா மினிஸ்ட்ரியில வேணா பண்ணுவாங்க. நீங்க மினிஸ்ட்ரியில அவங்களுக்கு ஒரு மைக் வேணும்னு சொல்லுங்க, மைக் ரிப்பேர் ஆயிடுச்சா அடுத்த வாரமே போய் வேற ஒரு மைக் வாங்கிட்டு வாங்குவாங்க. சர்ச்ல ஒரு காரியம் இல்லைன்னு சொல்லிட்டா உடனே அதை பண்ணுவாங்க. சர்ச் விஷயமோ மினிஸ்ட்ரி விஷயமோ எதுலுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. தி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தான் சர்ச்சுக்கு. இப்ப உண்மையிலே சொல்ல போனா எங்களுக்கு இன்னைக்கு கேமராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்ரீலங்கால ப்ரோக்ராம் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறேன், அவங்க சொல்றாங்க யூ ஹாவ் சச் குட் கேமரா குவாலிட்டின்றாங்க. இந்த கேமரா வாங்கி கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் அந்த 11 இயர்ஸ்க்கு முன்னாடியே பெஸ்ட் குவாலிட்டி ஹையஸ்ட் குவாலிட்டி கேமராஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அது மாத்த அவசியம் கூட வரல. ஆமா. சோ அந்த மாதிரி மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டீங்கன்னா he will do the best. 1991ல என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்தாரு. என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி நான் வந்து 1991 தான் என்னுடைய 12th ஸ்டாண்டர்ட், நான் 11th and 12th படிச்சேன். என்னுடைய சப்ஜெக்ட் வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ், பியூர் சயின்ஸ் எடுத்திருந்தேன். நான் மெடிக்கல் படிக்கணும்னு எனக்கு ஆசை, மிஷனரி டாக்டர் ஆகணும் அப்படின்றதா என்னுடைய வாஞ்சை. ஸோ மெடிக்கல் எடுத்து அந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சு 91ல நான் கம்ப்ளீட் பண்ணும்போது இங்கிலீஷ்ல ஸ்டேட் ரேங்க் வாங்கினேன். ஸோ இங்கிலீஷ்ல ஸ்டேட் 3rd வாங்கினேன். ஜெயலலிதா கையால நான் பிரைஸும் வாங்கியிருக்கேன், அவார்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டேஜ்ல ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ஆர்வமா மெடிக்கல் காலேஜ்க்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அப்ளிகேஷன்ஸ் போட்டேன். நல்ல மார்க்ஸும், எனக்கு மார்க்ஸ் எல்லாம் கம்மின்றதெல்லாம் கிடையாது, நல்ல மார்க்ஸ் தான். ஆனா the problem was நாங்க வந்து ஃபார்வர்ட் காஸ்ட். அப்போ கிறிஸ்டியன்ஸ் வந்து ஃபார்வர்ட் காஸ்ட் தான். அப்போ எந்த காஸ்டா இருந்தாலும் இப்ப கூட இந்த நாடார் அதெல்லாம் பேக்வர்ட்ல கொண்டாந்துருக்காங்க. பட் அப்போ வந்து கிறிஸ்டியன்னாலே ஃபார்வர்ட் காஸ்ட் தான். சோ எங்களுடைய இதுக்கு வந்து there was no relaxation, cut off marks relaxation கிடையாது. ஃபார்வர்ட் காஸ்டுக்கு என் மார்க்ஸ் டூ ஹை, என் மார்க்ஸ் டூ லோ. அடுத்த பேக்வர்டுன்னு மாத்தினேன்னா டக்குன்னு எனக்கு கிடைச்சிடும் சீட். அப்ப 2-3 பேர் வந்து சொல்றாங்க, மாத்திரு, பசாம பேக்வர்டுன்னு போட்டுரு. என் கூட எங்க சர்ச்ல இருந்த ஒரு பையன் வந்து போய் ரொம்ப பேக்வர்டு ஒரு ஷெட்யூல் ட்ரைப் உடைய பேரை போட்டு தன்னுடைய சர்டிபிகேட்டை மாத்தி வந்துட்டு அவனுக்கு சீட் கிடைச்சிருச்சு. அப்ப டுடே ஹீஸ் ஆர்த்தோ சர்ஜனா இருக்கிறாரு, ஆஸ்திரேலியால இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து சொல்றாரு, எல்சி நீயும் போய் மாத்திரு, மாத்திட்டேன்னா உன் மார்க்ஸ்க்கு என்ன விட நீ பயங்கர ஹை மார்க்ஸ் வச்சிருக்க, கட்டாயமா உனக்கு சீட் கிடைச்சிரும் அப்படின்னு. எங்க அப்பா சொல்றாரு, கர்த்தர் நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைச்சிருக்கிறாரு, நம்ம போய் பேக்வர்டுன்னு போட்டு வாங்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சோ அந்த ஒரு சர்டிபிகேட் சேஞ்ச் பண்ணி வாங்கியிருந்தா கூட கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, ஏன்னா அப்பா வளர்த்தது அந்த மாதிரி. we are what we are. நம்ம எதுலயுமே யாரையுமே ஏமாத்தி எதையும் நம்ம செஞ்சு முன்னேற்றம் அடைறது ஆண்டவருடைய சித்தம் இல்லை அப்படின்னு அப்பா வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது நம்ம போய் பேக்வர்ட் கிளாஸ் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு நான் பேக்வர்ட் கிளாஸா இருந்தா கூட நான் வாங்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், உனக்கு சீட் ஆண்டவர் கொடுக்கலன்னா யாரும் உனக்கு சீட் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து கேக்குறாரு,
என் பையனுக்கு நான் மணிப்பால்ல கட்டி வச்சிருக்கேன் சார், பாஸ்டர் அட்வான்ஸ் கட்டி வச்சிருக்கேன். அவன் அடுத்த வருஷம் தான் 12th முடிக்க போறான். அப்போ நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அந்த அங்கிள் வந்து குவைட்ல ஒர்க் பண்ணாங்க. அவங்களும் அவங்க வைஃப் 2 பேருமே மெடிக்கல் ஃபீல்ட்ல குவைட்ல ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு தேவர் வெல் செட்டில்டு. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் கட்டியிருக்க பணத்துல முதல்ல அவளை சேர்த்து விடுங்க, அதுக்கப்புறம் நான் என் மகனுக்கு அடுத்த வருஷம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற. அப்பா சொல்றாரு, ஆண்டவரே சீட்டு கொடுக்கல அவளுக்கு, நீ என்ன சீட்டு கொடுக்கறது, ஓடி போயிருந்தாங்க அப்பா. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப, அதாவது இன்னைக்கு உண்மையிலே சொல்லணும்னா இன்னைக்கு நாங்க விசுவாசத்துல நிக்கிறோம்னா அவருடைய விசுவாசத்தை பார்த்ததுதான் எங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். சோ தெளிவா சொல்லிட்டாங்க, முடிய முடியாது. எனக்கு எல்லா டோஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த டைம்ல. சிஎம்சில நான் அப்ளை பண்ணல. ஏன்னா சிஎஸ்ஐ ஸ்கூல்ல தான் படிச்சேன். கேட்டிருந்தா அவங்க ஸ்பான்சர்ஷிப் கொடுத்திருப்பாங்க எனக்கு. சிஎம்சிக்கோ சென்ட் ஜான்ஸ்கோ கேட்டிருந்தா வில்லிங்கா ஸ்பான்சர்ஷிப் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா நான் ஸ்கூல்ல நல்ல ஸ்டூடெண்ட். ஸ்கூல்ல வந்து நான் ஓவரால்ல நான் தான் ஃபர்ஸ்ட். சோ எனக்கு தாராளமா அவங்க வாங்கி கொடுத்திருப்பாங்க கேட்டிருந்தேன்னா. பட் எதுவும் எனக்கு வந்து அந்த 2 இதுலயும் போடுறதுக்கு எனக்கே லீடிங் இல்ல. நான் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வாங்கினேன், போடல. நிறைய எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு பிளாக். அப்போ எல்லாமே பிளாக் ஆகி கம்ப்ளீட்டா வந்து எனக்கு அந்த மெடிக்கல் சீட்டே கிடைக்காம, இப்போ வந்து இன்னொன்னு எங்க வீட்டுல எப்படின்னா, ஒரு காரியத்தை எடுத்தேன்னா விசுவாசமா இருக்கணும், அதுல ஆண்டவருக்கு தருவாருன்னு எங்க அம்மா வந்து சொல்ல என்ன வந்து எந்த காலேஜ்லயும் அப்ளை பண்ண விட மாட்டேன்ட்டாங்க. சோ எங்கேயுமே அப்ளை பண்ண விடாததுனால எனக்கு வந்து ஒரு பேசிக் காலேஜ் சீட் கூட இல்ல. எல்லா இடத்துலயும் கேட்டா பிஏ இங்கிலீஷ்ல வேணா சேர்த்துக்கிறோம்ன்றாங்க. எனக்கு இங்கிலீஷ் வந்து எனக்கு அது ஒரு சப்ஜெக்ட் மாதிரியே தெரியாது. ஏன்னா இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு என் வாழ்க்கையில நான் படிச்சதே கிடையாது. அது இல்ல, உனக்கு வந்து நீ வந்து ஆண்டவர் உனக்கு மெடிக்கல் சீட்டை கொடுப்பாருன்னு விசுவாசி, நீ ஏன் இந்த பட் இது எல்லாத்துலயுமே கர்த்தருடைய கரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தேவனுடைய தீர்மானங்கள் திட்டங்கள் இருந்தது. சோ எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா, ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கேன், நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் என் போட்டோ பிளாஷ் பண்ணி விட்டு மிஷனரி டாக்டர் ஆக விரும்புகிறார்கள் அப்படின்னு என்னை பத்தி பல உயர்வான காரியங்கள்லாம் பேசி கடைசியில ஒரு மெடிக்கல் சீட்டும் இல்ல எனக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. இன்ஃபேக்ட் அந்த பீரியட் வந்து எனக்கு ஒரு பெரிய பீரியட் ஆஃப் டிப்ரெஷன். சோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த பீரியட்ல. அது அப்பதான் வந்து நம்மள நலம் விசாரிக்க வர்ற மாதிரி கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் தூக்கிட்டு விசுவாசிகள் வருவாங்க விசாரிக்கிறதுக்கு. நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க இன்டென்ஷன் வந்து என்னன்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அப்படின்னு. சோ அந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப டவுன் ஆயிட்டேன். நான் என்ன பண்றதுனே தெரியல. நெக்ஸ்ட் நம்ம லைஃப் என்னன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு. பட் எனக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நம்ம சும்மா உட்காரக்கூடாது. வீட்டுல உட்கார்ந்து பழக்கமே கிடையாது. சுறுசுறுப்பா இருப்பேன், எல்லா கேம்ஸ்லயும் இருப்பேன், எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ சும்மா உட்காரக்கூடாது, வி ஷுட் டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இந்த 1 year வெயிட் பண்ணிட்டு திரும்ப நெக்ஸ்ட் இயர் எழுதலாம், இல்ல வேற ஏதாச்சும் கோர்ஸ். நான் நிறைய கோர்சஸ்க்கு ஐ வாஸ் வில்லிங், நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ், அந்த மாதிரி வேற ஏதாச்சும் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட கோர்சஸ்னா என் போற இடத்துல எல்லாம் எனக்கு இங்கிலீஷ் ஸ்டேட் ரேங்க் இருக்குன்றதுனால இங்கிலீஷ்ல தரேன்றாங்க. பட் எனக்கு அந்த ஸ்டேட் ரேங்கே நான் படிக்காமல வாங்கியிருக்கேன். எனக்கு இங்கிலீஷ் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. சோ எனக்கு அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். நான் உடனே என்ன சொன்னேன், வேணாம் எனக்கு, நான் 1 year கூட வெளியில உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லாரும் குத்துறாங்க, ஸ்டேட் ரேங்கர், பெஸ்ட் ஸ்டூடெண்ட், ஓவரால் ஸ்டூடெண்ட், நம்ம எல்லா இதையும் வாங்கிட்டு இப்போ ஒண்ணும் இல்லாம உட்காந்துருக்கோம், மத்தவன் எல்லாம் காலேஜ்ல சீட் வாங்கிட்டு உட்காந்துருக்கானே. சோ ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட். பட் அந்த பீரியட்ல உண்மையிலே சொல்ல போனா ஒரு நாள் ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப டிப்ரெஸ்டா, சர்ச்சுக்கு போனாலே ரூம்குள்ள ஓடி போய் உட்காந்துக்குவேன். ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க, என்ன பண்ண போற, என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்களே. இப்போ நான் அன்னைக்கு ரூம்குள்ள போறேன். அந்த ரூம்குள்ளதான் கிட்டார்ஸ் எல்லாம் வைப்பாங்க. என் ஹஸ்பண்ட் அப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆகல, அவங்க வந்து சர்ச்ல கிட்டார் வாசிக்கிறாங்க. சோ உள்ள வந்தாங்க, உள்ள வந்து கிட்டார் வைக்க வந்தாங்க. அப்போ கேட்டாங்க, ஏன் எல்சி ரொம்ப சோகமா இருக்க? நான் சொன்னேன், என்ன பண்ணுவேனே தெரியாது, அந்த மாதிரி இருக்கு, இப்போ எல்லாரும் நம்மள வந்து இப்படி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு. ரொம்ப கேஷுவலா சொன்னாங்க, அடப்போ நாங்க வாழ்க்கையே விட்டுட்டு இருக்கோம், ஹோல் லைஃபே நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம் மாதிரி எங்களுக்கெல்லாம் தோணுது, நீ இந்த ஒரு சீட் கிடைக்கிறான்றதுக்காக இப்படியா உட்கார்ந்துருப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை யாருமே என்கிட்ட சொல்லல. இட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்ல, நீ போ, முன்னேறி போ அப்படின்ற அந்த ஒரு வேர்ட் வந்து யாருமே எனக்கு சொல்ல. ஆனா அவங்க மூலமா அன்னைக்கு கர்த்தர் வந்து அந்த வேர்ட் ஆஃப் ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு கொடுத்ததுதான். அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப கிடையாது. கம்ப்யூட்டர்ஸ் அப்பதான் இந்தியாக்குள்ள வருது, 1990-91ல, தட் இஸ் தி ஸ்டேஜ்.
ஆனா அப்ப படிக்கிறேன். நான் பிஜி டிப்ளமா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிட்டு இருக்கேன். ஸோ படிச்சு முடிச்சேன். சைமல்டேனியஸா 3 இயர்ஸ்ல என்னுடைய டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மீன் டைம் 2 கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணேன். ரிலையன்ஸ் சிலிகான்ஸ் சென்னையில எனக்கு ஒரு நல்ல அப்பாயின்மெண்ட், நல்ல ஜாப் கிடைச்சது. ஆண்டவர் அங்கிருந்து தூக்கி கொண்டாந்துட்டார் திருச்சிக்கு. ஒரு 1 மந்த் தான் பயங்கர சிக்காய், தலை தூக்க முடியாம சிக்காய். 19 வயசுல எனக்கு அந்த ஜாப், நல்ல ஒரு ஜாப். திரும்ப வந்துட்டேன் இங்க. சரி கொஞ்சம் ரிகவர் ஆயிட்டு திரும்ப அப்ளை பண்ணலான்னு பார்த்தா என்இபிசி, மைகான் அந்த கம்பெனிஸ்ல எல்லாம் ஓபன் கால் கொடுக்குறாங்க. என்னோட குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டு, ஏன்னா நான் பிஜி டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பிளஸ் டிப்ளமா இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருந்தேன். அஃப்கோர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணல, பட் இந்த மீன் டைம் பார்ட் டைமா பண்றதுனால we are willing to take you for a job அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. டாக்டருக்கு நீங்க ட்ரை பண்ணல, விட்டுட்டேன். பட் வித்தின் 3 இயர்ஸ் 21 கம்ப்ளீட் பண்ணி வித்தின் ஃபியூ மந்த்ஸ் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப கல்யாணம் ஆகி நாங்க ஒரு 2 இயர்ஸ் வெளியில இருந்தோம், மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தோம், இண்டிபெண்டன்டா இருந்தோம். 97ல வந்து அப்பா வந்து டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரிஸ் உடைய ஃபுல் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு முன்னாடியுமே வந்து அப்பா வந்து அவங்களுக்கு நிறைய பிரிண்டிங் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுப்பாங்க. என்ன கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே பண்ணுவாங்க. பட் 1996ல ஐ திங்க் இட் வாஸ் அப்பா வந்து ஃபுல் பொறுப்பு ஏற்கிறாங்க அதுக்கு. அப்போ நாங்க வந்து அது வரைக்கும் அப்பா டிரான்ஸ்லேஷன் பண்ணி இந்தியாவுக்கு மட்டும் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் அப்போ அவங்க ட்ரஸ்டி ஒருத்தர் சொன்னாரு, இந்தியாவில இருந்து நீங்க புக்ஸை பிரிண்ட் பண்ணி இப்போ நியூசிலாந்துக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அதனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நியூசிலாந்துக்காரர் இங்க வந்து பார்த்தவர் சொல்லிட்டாரு அவங்கள்ட்ட. ஸோ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஓகே இனிமேல இங்கிலீஷ் புக்ஸையும் நாங்க இந்தியாலே பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்க போறோம் அப்படின்றப்போ, இப்போ இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நல்லா தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே கலந்து வந்தா தான் அவங்களுடைய புக்ஸை இங்க பப்ளிஷ் பண்ண முடியும் நம்ம. ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்னு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ இது எல்லாம் ஒரே ஆள் நான் மட்டும்தான். இங்கிலீஷ் லாங்குவேஜும் எனக்கு நல்லா தெரியும், பிளஸ் இது கம்ப்யூட்டர்ஸும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ உடனே அப்பா வந்து என்ன செஞ்சாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மை டாட்டர் இஸ் தேர், ஐ வில் ட்ரை அண்ட் கெட் ஹர் டு ஒர்க் ஃபார் அஸ் அப்படின்னு. அவங்களே கூப்பிட்டு கேட்டாங்க, ஸோ நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியுமா எங்களுக்காக அப்படின்னு. சரி இது ஒரு ஊழியம் தானே, ஏன்னா நாங்க கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க எனக்கு முன்னாடி அப்பா அவங்கள டெடிகேட் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஒரே கண்டிஷன், நீ என்ன கல்யாணம் பண்ணணும்னா யூ ஹேவ் டு பி இன் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. எங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல காரியமா அமைஞ்சது. ஏன்னா நாங்க அப்பாவுடைய ஷேடோலயே வளர்ந்துருப்போம். இல்லைன்னா அப்பாவுடைய பாதுகாப்புக்கு கீழே வளர்ந்துருந்தோம்னா எங்களுக்கு வெளி உலகம் தெரிஞ்சிருக்காது. பட் அந்த 2 வருஷம் 94ல இருந்து 96 வரைக்கும் நாங்க வெளியில இருந்த காலத்துல ரொம்ப அழகா ஆண்டவர் எங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அந்த டைம்ல வந்து எங்களுக்கு இங்க திருச்சியில பாஸ்டர் தேவராஜன் சொல்லி இன்னொரு போதவர் இருந்தாங்க. அவங்களோட தான் பாஸ்டர் வந்து வில்லேஜ் மினிஸ்ட்ரி எல்லாம் போய் நிறைய காரியங்கள் வந்து கத்துக்கிட்டாங்க பாஸ்டர். அப்ப அந்த பாஸ்டர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, he took us under his wing. அவர் வந்து எங்களை எல்லா இடத்துக்கும் மினிஸ்ட்ரி கூட்டிட்டு போவாரு. பல இடத்துல கூட்டிட்டு போய் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல இருக்கிற ஈகோஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில இருக்கக்கூடிய பெருமைகள், பொறாமைகள், இதெல்லாத்தையும் பாத்துக்கிட்டீங்களாயா போங்க அப்படின்னு எங்களை பாதியிலே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நிறைய காரியங்கள் பயிற்றுவிக்கப்பட்டோம் அதன் மூலமா. அதாவது உண்மையிலே மக்கள் வெளியில பேசுறதுக்கும் வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசங்கள், ஊழியத்துல எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஆண்டவர், ஏன்னா எப்படி இருக்கணும்னு அப்பாவை பார்த்து கத்துக்கிட்டோம், எப்படி இருக்கக்கூடாதுன்றது வந்து அந்த 2 வருஷத்துல ஆண்டவர் எங்களுக்கு அழகா கற்று தந்தார் அந்த பாஸ்டர் மூலமா. அவரும் ஒரு தந்தைய போல எங்களை வந்து மென்டார் பண்ணாரு அந்த 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் கழிச்சு அப்பா ஒரு நாள் அவங்க ஃபார்மா டெசிஷன் எடுத்து, இல்ல இனிமேல நீங்க யூ ஹாவ் டு கம் பேக், எனக்கு உங்க உதவி தேவை அப்படின்னு சொல்லி எங்களை 2 பேரையும் திரும்ப 96ல கூப்பிட்டாங்க. ஸோ 96ல திரும்ப சர்ச்சுக்கு வந்தோம். அப்பதான் இந்த டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரிஸ் வந்தது. ஸோ அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்றதுக்குரிய பொசிஷன்ல நானும் திரும்ப வந்துட்டேன் அந்த இடத்துக்குள்ள. ஸோ அதுல இருந்து அப்பாவோட நாங்க அடுத்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அப்பாவோட நாங்க பயணிச்சோம் அப் டு 2006. இந்த மேரேஜுக்கு அப்புறம் பாஸ்டர் அவங்களோட அந்த இது எப்படி இருந்தது? ஆக்சுவலா பாஸ்டர் டேனியல் அவருடைய இதுல அவரை பத்தி விஷயங்கள் சொல்லுங்க. அவங்க வந்து ரொம்ப பிரேயர்ஃபுல். எங்க 2 பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, எனக்கு வர்ஷிப் எவ்வளவு நேரம் பண்ண சொன்னீங்கனாலும் பண்ணுவேன். அவங்கள பிரேயர் பண்ண சொன்னீங்கன்னா மணிக்கணக்கா உட்காந்து பிரேயர் பண்ணுவாங்க. வர்ஷிப்பும் பண்ணுவாங்க அவங்களும், பிகாஸ் இஸ் a guitarist basically. ஆனா பிரேயர் அவங்களுக்கு ஒரு பிரேயர் அனாயிண்டிங். ஸோ உண்மையில சொல்ல போனா
எங்களுடைய ஊழியத்தினுடைய அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல கட்டப்பட்டது வந்து அவங்களுடைய ஜெபத்துல தான். ரெண்டாவது நாங்க 2 பேரும் அந்த காலத்துல அப்ப கல்யாணம் ஆகி எதிர்ப்புகள் நிறைய இருந்ததுனால ரொம்ப மினிஸ்ட்ரின்னு இருக்காது. அப்கோர்ஸ் எங்களுக்கு நிறைய ஊழிய வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுத்தாரு. எஸ்பெஷலி நீங்க எப்படி சர்வைவல்லாம் பண்ணதெல்லாம் உங்களுக்கு நாங்க we had music இல்ல, எங்களுக்கு மியூசிக் தெரிஞ்சதுனால நாங்க வந்து மியூசிக் கிளாஸஸ் நடத்திட்டு இருந்தோம். சோ அதுவும் கர்த்தர் ஓபன் பண்ணி கொடுத்த ஒரு டோர் தான். மினிஸ்ட்ரி மூலமா எங்களுக்கு வந்தது அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் அவங்களுடைய ஃபேமிலி தான் எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா எங்களை ஒரு வார்த்தை கேட்டதில்ல, எங்களுக்கு சாப்பாடு சோறு போட்டு எங்களை ஆமா ஆமா அவங்க ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க, எங்களை கம்ப்ளீட்டா பாத்துக்கிட்டாங்க. அஃப்கோர்ஸ் கையில ரொம்ப செலவுக்கெல்லாம் இருக்காது, ஆனா எல்லாருமே எங்களுக்கு கொடுக்குற காணிக்கைகள் மோஸ்ட்லி பாஸ்டர்ஸ் தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்க, கொடுப்பாங்க. அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து காணிக்கை கொடுப்பாங்க. சோ எல்லாத்தையும் ஒரு புக்ல எழுதி வச்சு ஆண்டவர் அந்த காலத்துல இருந்து தசம பாகம் கொடுக்குற அந்த ஒரு பழக்கத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. சோ எவ்வளவு வந்தாலும் முதல் தசம பாகத்தை எடுத்து வச்சிருவோம். அது ஐ திங்க் இஸ் a real blessing. ஏன்னா ஆண்டவர் அதுல டெஸ்ட் பண்றாரு நம்மள எவ்வளவு உண்மையா இருக்கும். நம்மகிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்கும் போது அதுல 100 ரூபாய் கொடுக்கறது கஷ்டம். 10,000 ரூபாய் இருக்கும் போது 1000 ரூபாய் கொடுக்கறது ஈஸி இல்லைங்களா? 1000த்துல 100 போயிடுச்சா மீதி இருக்கிறது 900 தான். ஆனா நீங்க 10,000 இருக்கும் போது 1000 கொடுத்தீங்கன்னா 9,000 ரூபாய் இருக்குது உங்க கையில. சோ அந்த சின்னதுல ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு. ஸ்மால் திங்ஸ்ல தான் ஆண்டவர் நம்மளுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் டெஸ்ட் பண்றாரு. அந்த காலகட்டத்துல நாங்க உண்மையிலே ஸ்ட்ரகிள் பண்ண காலகட்டத்துல அதுல ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருந்தோம். மெதுவா ஆண்டவர் எங்களுக்கு வாசல்களை திறந்து கொடுக்க ஆரம்பிச்சார். சோ நாங்க பெரிய பையன் பிறந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா எங்களுக்கு ஒரு காலேஜ்ல வந்து மியூசிக் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாசல திறந்து கொடுத்தாங்க. சோ அது மூலமா we started to earn, கொஞ்சம் மணி earn பண்ணுவோம். ஆனா அப்பவும் நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு தான் வீட்டுல சாப்பாடு கொடுத்துடுறாங்க, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே வந்து அவங்க பாத்துக்கிறதுனால நாங்க வர்ற பணம் எல்லாமே போட்டு மினிஸ்ட்ரி தான் பண்ணுவோம். சோ எங்களுக்கு அப்ப இருந்தது யூத் மினிஸ்ட்ரி. யூத் நமக்கு கொடுக்க முடியாது இல்லைங்களா, அவங்க எல்லாம் படிக்கிறாங்க, ஒரு சிலர் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க மினிஸ்ட்ரிக்கு. மத்தபடி எல்லாமே நாங்க ஏர்ன் பண்றதை அப்படியே மினிஸ்ட்ரியில போடுவோம். சோ மினிஸ்ட்ரியில போட்டா அந்த ஆரம்ப காலத்துல நாங்க ஆரம்பிச்சோம். So that was our basic sustenance first few years. அந்த 96ல அப்பாவோட திருப்பி ஜாயின் பண்றீங்க. அப்போ வந்து நல்ல சர்ச் நல்ல growth ஆயிடுது. ஆமா. அதுக்கு அப்புறம் அப்படியே உங்க ஜர்னி எப்படி ஆரம்பிக்குது? சோ அந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், அதாவது 96 to 2006 வந்து அப்பாவுக்கு வந்து நாங்க டோட்டல் பேக்ரவுண்டா நாங்க தான் நின்னோம். அந்த 10 இயர்ஸ்ல நாங்க எங்கேயுமே வெளியில போனது இல்ல மினிஸ்ட்ரிக்கு. எங்க மினிஸ்ட்ரியை ராப் அப் பண்ணிட்டோம் அதோட. ஆஃப் கோர்ஸ் யூத் வந்து ஆமா அப்பாவோட இருந்தோம். அங்கே நாங்க மியூசிக் கிளாஸஸ் நடத்திட்டு இருந்தோம். யூத் மினிஸ்ட்ரி வந்து விதின் த சர்ச், அதாவது சர்ச்சுக்குள்ள நாங்க வெளியில யார் யார மினிஸ்டர் பண்ணோமோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கொண்டாந்தோம். அந்த பாயிண்ட்ல சிலர் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா எங்களை எங்க அப்பா சர்ச்சுக்குள்ள எல்லாரையும் இழுத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் சிலருக்கு இருந்தது. சோ அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. பட் இதுக்குள்ள இருந்து நாங்க மியூசிக் கிளாஸஸ் மூலமா நிறைய யூத்த கத்தருக்குள்ள நடத்துறதுக்கான ஒரு உதவி செஞ்சார். சோ எங்கள்ட்ட மியூசிக் கத்துக்க வருவாங்க. அப்படி வந்து கத்தரை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கிற நிறைய வாலிபர்கள் இருக்காங்க. ஆமா. அதே மாதிரி அப்பாவுடைய அந்த 96ல கூட அவங்களுடைய அந்த ஃபெய்த் பிளஸ் அவங்களுடைய அனுபவம் அந்த பாத்திருப்பீங்களே, அந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அதெல்லாம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணி அவங்களுடைய வே ஆஃப் இது எப்படி இருக்கும்? ஹேண்ட்லிங் வந்து ஒரே இதுதான். அவங்க போய் நான் முழங்கால் போட்டு எங்க அப்பா ஜெபம் பண்ணி பார்த்தது கிடையாது. ஆனா எந்த நேரமும் அவங்க he had back, கொஞ்சம் அவங்களுக்கு பேக் பெயின் இருந்தது. என்னன்னா ஆக்சுவலா ஒரு தடவை பெங்களூர்ல வந்து இந்த கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் பக்கத்துல பில்டிங் அந்த ஒரு அண்டர் பாஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ட்ரெயின் அந்த இடத்துல ரொம்ப ஸ்லோவா போகும், பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ஸ்லோவா போகும். அங்கேயே இறங்கிட்டா எங்க வீட்டுக்கு வந்து வர்றதுக்கு ஈஸி. சோ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்லோவா போயிட்டு இருக்கும் போது ட்ரெயின்ல இருந்து குதிச்சுட்டாங்க அப்பா. குதிச்சப்போ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அவங்களுக்கு பேக் அடிபட்டுருச்சு. சோ அவங்களுக்கு அந்த பேக் பெயின் அடிக்கடி வரும், ரொம்ப பேக் பெயின் இருக்கும். அத ஸ்ட்ரெயின் ஆனதுனால அவங்களால முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியாது, படுத்துக்கிட்டே தான் ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க அவங்க ரூம்குள்ள எட்டி பாத்தீங்கன்னாலும் அந்த படுத்துக்கிட்டே நெஞ்சில அப்படி கைய வச்சுக்கிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஆண்டவரோட பேசுற ஒரு அனுபவம் தான் சொல்லணும். he had more of a conversation with God, அந்த மாதிரி ஒரு பர்சன். அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எந்த காரியமா இருந்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெதர் அது சர்ச்சுக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்க்குரிய காரியமா இருந்தாலும் சரி, அந்த ஜெப வாழ்க்கை தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்.
அதுல எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றது வந்து த்ரூ தட் ப்ரேயர் தான். அதுல ப்ரேயர் பண்ணுவாங்க, ஆண்டவர் தெளிவா அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாரு. சோ அந்த கைடன்ஸ்ல வளர்ந்து வந்ததுனால தான் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் வந்து அப்பா வந்து நிறைய காரியங்களை அப்படியே பர்ஃபெக்ட்டா சொல்லுவாங்க. சிலர் வந்து பிரெக்னெண்டா இருக்கவங்க ஜெபம் பண்ண வருவாங்க, உனக்கு பொம்பளை பிள்ளை தாமா, உனக்கு ஆம்பளை பிள்ளை தாமா அப்படின்வாங்க. கரெக்டா சொல்லிடுவாங்க. ரொம்ப அந்த மாதிரி ஃப்ரம் ஸ்மால் இஷ்யூஸ், அந்த மாதிரி இஷ்யூஸ்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும். இப்போ இன்ஃபேக்ட் சொல்ல போனா சிலர் வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் எடுத்து பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ரைட் கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டோனை இப்பவுமே ஆண்டவர் வந்து வெளியேற்றுறாரு. இன் ஜீசஸ் நேம் ஐ rebuke it, it is gone, you're all right அப்படின்னு போனை கட் பண்ணிடுவாங்க. 2 வார்த்தை தான் பேசுவாங்க போன்ல. பார்த்தா உண்மையிலே அது அப்படியே நடக்கும். So that was his experience. ஏன்னா அந்த பல வருஷமா அதே போல எந்த நேரமும் செய்தி கேட்டுட்டே இருப்பாங்க, மெசேஜஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. செய்தினா வெளியே வேற ஒருத்தங்க, அதுவா கெனத் ஹேகன், டெரிக் பிரின்ஸ், நிறைய பேருடைய மெசேஜஸ் கேட்பாங்க. அப்பா வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருடைய செய்தியும் கேட்பாங்க. கேட்டுட்டு அதுல எது கரெக்ட், ஏன்னா அவங்க பைபிள் வாசிக்கிறாங்கல்ல, அப்பா கற்றுக் கொடுத்தது, எனக்கு கற்றுக் கொடுத்தது அது இன்னொரு காரியம். என்னன்னா எல்லாரும் சொல்றத நம்ம ஏத்துக்க முடியாது. we have to check it with the word of God. தேவனுடைய வார்த்தையோடு கூட நம்ம அதை ஒப்பிட்டு பார்த்து வேதம் எதை கரெக்ட்னு சொல்றோம் அதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். சார் எல்லாத்தையுமே கேட்பாங்க, பட் அவங்க ரொம்ப தெளிவா தேவனுடைய வார்த்தையோட ஒப்பிட்டு பார்த்து எந்த காரியத்தையும் அதன் அடிப்படையில தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. சோ அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்களோட டயத்தை பசங்களோட வீட்ல அவங்க எப்படி ஜாலியா இருப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது ஆனா ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரொம்ப டிராவல் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. சோ டிராவல் நிறைய இருக்கும். அப்புறம் சர்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அந்த டிராவல் குறைஞ்சது. பட் நாங்க அதுக்குள்ள படிப்பு அப்படின்ற பிஸி. அஃப்கோர்ஸ் சண்டேஸ் வந்து எங்களுக்கு டைம் டுகெதர். நாங்க எல்லாருமே வந்து சர்ச்ன்றதுனால நீங்களே அப்படி கேஷுவலா இருக்கு மாஸ்டர். அவங்களுடைய பேச்சுல கேஷா அதுதான் ஜாலியா பேசுவாங்க, சிரிச்சு பேசுவாங்க, ஜோக் அடிப்பாங்க. அதெல்லாம் அப்பாட்ட வந்து பட் கோவம் வந்தா ரொம்ப கோவம் வரும். அப்பாக்கு பயங்கரமா கோவம் வரும். அவங்கள வந்து இரிட்டேட் மட்டும் பண்ணிடக்கூடாது. அது ஒன் திங் we have learned. கோவம்ல ஏதாவது ஒரு அப்படி உங்களுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு சம்பவம் நடந்தது. பெங்களூர்ல இருந்தோம். அப்ப நான் சொன்னேன்ல கம்பார்ட்மெண்ட் மாதிரி வீடு 3 ரூம் அப்படின்ட்டு. அவங்க வந்து இந்த செகண்ட் ரூம்ல வந்து நடு ரூம்ல வந்து அவங்க பெட்ல உட்கார்ந்து அவங்களும் அம்மாவும் இப்ப இந்த பைபிள் சொசைட்டிக்காக பைபிள் கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம தமிழ் பைபிள்ல மொழிபெயர்ப்புகள் நிறைய தப்பா இருக்கு, அந்த கிரீக் வேர்ட்ஸ் ஹீப்ரூ வேர்ட்ஸ் வச்சு அவங்க செக் பண்ணி அதை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா தமிழ் பைபிள் பழைய காலத்துடைய தமிழ் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா அபிஷேகத்தின் நுகம் முறியும் அப்படின்னு சொல்லி ஏசாயால வார்த்தை இருக்கு. ஆக்சுவலி அபிஷேகத்தினால் நுகம் முறியும், அதுதான் அதனுடைய கரெக்டான அர்த்தம். சோ இந்த மாதிரி நிறைய அந்த மிஸ்டேக்ஸ கண்டுபிடிச்சு திருத்திட்டு இருக்காங்க. அப்படி திருத்திட்டு இருக்கும்போது நான் ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 5 years 6 years இருந்திருப்பேன். அப்போ தொந்தரவு பண்ணிட்டே இருந்தேன் எங்க அம்மாவை. தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும்போது கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், நீ டிஸ்டர்ப் பண்ற. எஸ்பெஷலி பைபிள் ஒர்க்ல அதான் நைட்ல தான் பண்ணுவாங்க, ஏன்னா பகல்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ நைட்ல தான் இந்த ஒர்க்கை பண்ணுவாங்கன்றதுனால கோவம் வந்து அடிச்ச அடியில பறந்து போய் நான் டோர் பக்கத்துல விழுந்துட்டேன். அப்புறம் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டாங்க. அதே போல எங்க அண்ணன் ஒரு தடவை நல்லா அடி வாங்கியிருக்கான். ஏதோ மார்க்ஸ் கம்மியா வாங்கினதுக்கு எதுக்கோ அடி வாங்கியிருக்கான். சோ கோவம் வந்தா ரொம்ப பயங்கரமா கோவம் வரும். பட் மத்த நேரத்துல ரொம்ப கேஷுவலா கூலா ரொம்ப அன்பு செலுத்துறதுல அது நல்லாவே செய்வாங்க. இப்போ ஃபாரின் எல்லாம் போனாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி கொடுத்துருவேன். எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்னா எல்லா பாக்கெட்லயும் சொறி விட்டுருவேன். ஏன்னா மறந்துடுவாங்க, ரொம்ப மறதி வேற. அவங்களுக்கு மினிஸ்ட்ரின்ற கான்சென்ட்ரேஷன் போயிட்டா வேற எதுவுமே அவங்களுக்கு அதுதான். மினிஸ்ட்ரி இஸ் ஃபர்ஸ்ட், ஃபேமிலி செகண்ட் தான். அப்பாக்கு மினிஸ்ட்ரி தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட். சோ என்ன பண்ணுவாங்கன்னா அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால எல்லா இடத்துலயும் எழுதி வச்சிருவேன், எல்லாத்தையும் கரெக்டா வாங்கிட்டு வந்துருவாங்க. சோ அந்த விஷயத்துல அது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அவங்களுடைய அந்த தேவை நிறைய சந்திக்கப்பட்டது. பினான்சியல் இருக்கும்போது அந்த தேவைக்கு வரும், அவங்க செலவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்ச் வச்சு மூவ் பண்ணும் போதெல்லாம் அப்புறம் இந்த ப்ராஸ்பரிட்டிக்குள்ள இதானாங்களா? நிச்சயமா நிச்சயமா நிறைய பேருக்கு கொடுக்கவும் செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரிஸ் நிறைய மினிஸ்ட்ரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆண்டவர் அதுக்கப்புறம் நல்ல அந்த ஃபைனான்சியல் ஃப்ளோ ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாங்க. பட் அதுலயுமே வந்து அகைன் அதுதான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும், என்னதான் அந்த ப்ராஸ்பெரிட்டி வந்தாலும் தனக்குன்னு கார் மேல கார் வாங்குறதோ வீடு மேல வீடு வாங்குறதோ அந்த மாதிரி இல்ல. மினிஸ்ட்ரியில வந்தா மினிஸ்ட்ரியில தான் செலவு பண்ணுவாங்க. ஒரு லக்ஸரி கார், ஒரு
விழா அந்த மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் ஒரு வீடு இருந்தது. அஃப்கோர்ஸ் வீடு வாங்கிட்டாங்க. அது மெயின்லி த்ரூ அவங்க டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணதுல அந்த டைம் அவங்களுக்கு டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரீஸ்ல இருந்து அவங்க ஒர்க் பண்ணதுக்கு ஒரு salary மாதிரி கொடுத்தாங்க இல்லையா, சோ அதுல வச்சு அவங்க பில் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட்லி அது வந்து அந்த ஆபீஸ்க்காக தான் பில் பண்ணாங்க. மெயின்லி டு ஹோஸ்ட் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரீஸ் உடைய ஆபீஸை வைக்கிறதுக்காக அவங்க பில் பண்ணாங்க. பட் அவங்களுடைய பர்சனல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்சஸ்ல தான் பண்ணாங்க. அவங்க ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்ததுல அவங்க கட்டினது தான் அதெல்லாம். பொதுவா வந்து அந்த செழிப்பை பத்தி பேசும்போது ஆமா, அவங்க ரொம்ப லாவிஷா இருப்பாங்க, ஒரு தாராளமா இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்டைல்ல இருந்தாங்களா இல்ல ஒரு ஒரு இல்ல அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் உடுத்துறதெல்லாம் நல்லா நீட்டா தான் உடுத்துவாங்க. எக்ஸ்ட்ராவா எக்ஸசிவா எதையும் வாங்கி போட மாட்டாங்க. தேவையானதை வாங்குவாங்க, அவ்வளவுதான். தேவைக்கு தான் வாங்குவாங்க. அதே போல செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிருவாங்க எல்லாருக்கும். பிள்ளைங்களுக்கா இருக்கட்டும், பேர பிள்ளைங்களுக்கா இருக்கட்டும், எங்களுக்கும். ஆனா நிறைய நாங்க அனுபவிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் நான் சொன்ன இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் நான் வந்து படிக்கும் போதே ஜெயலலிதாட்ட அந்த பிரைஸ் வாங்கிட்டு வரேன். என்னோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 6000 சம்திங் அந்த டைம்ல. அது குவைட் ஹியூஜ் அமௌண்ட் 91ல. எனக்கு வந்து 2000 நான் அப்படியே கொடுத்துட்டேன். கொடுத்தா அப்ப மீதி உள்ள அமௌண்ட் வந்து அப்பா வந்து அவங்களுக்கு வந்ததுல கொஞ்சம் கொஞ்சமா கட்டி மந்த்லி ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல தான் கட்டி என்னை எல்லாம் படிக்க வச்சாங்க. பெங்களூர்ல இருந்தப்போ அந்த ஃபீபாவை விட்ட காலங்கள்ல, ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள்ல ஸ்கூல்ல வந்து பேசி அங்க அவங்க வந்து அந்த சிஎஃப் ஃபண்ட்ஸ் மூலமா ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து எனக்கு ஃபீஸ் எல்லாம் குறைச்சி கட்டி எல்லாம் பே பண்ணியிருக்காங்க. சோ எந்த ஸ்டேஜ்லயும் அவங்கள்ட்ட இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எதுலயுமே வந்து தேவையானதை மட்டும்தான் செய்வாங்களே தவிர எக்ஸ்ட்ராவகண்டா லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணி நான் பார்த்தது இல்ல. அத வேணா மினிஸ்ட்ரியில வேணா பண்ணுவாங்க. நீங்க மினிஸ்ட்ரியில அவங்களுக்கு ஒரு மைக் வேணும்னு சொல்லுங்க, மைக் ரிப்பேர் ஆயிடுச்சா அடுத்த வாரமே போய் வேற ஒரு மைக் வாங்கிட்டு வாங்குவாங்க. சர்ச்ல ஒரு காரியம் இல்லைன்னு சொல்லிட்டா உடனே அதை பண்ணுவாங்க. சர்ச் விஷயமோ மினிஸ்ட்ரி விஷயமோ எதுலுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் தான் சர்ச்சுக்கு. இப்ப உண்மையிலே சொல்ல போனா எங்களுக்கு இன்னைக்கு கேமராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்ரீலங்கால ப்ரோக்ராம் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறேன். அவங்க சொல்றாங்க யூ ஹாவ் சச் குட் கேமரா குவாலிட்டின்றாங்க. இந்த கேமரா வாங்கி கிட்டத்தட்ட 8-10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. பட் அவர் வாங்கி கொடுத்த ஒவ்வொரு பொருளும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா 11 இயர்ஸ். ஏன்னா நான் 2003ல நான் சிக்கா இருக்கும் போது போய் நான் ஜெர்மனி அந்த கேமராஸை டெடிகேட் பண்ண ஞாபகம் இருக்கு. கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் அந்த 11 இயர்ஸ்க்கு முன்னாடியே பெஸ்ட் குவாலிட்டி ஹையஸ்ட் குவாலிட்டி கேமராஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அது மாத்த அவசியம் கூட வரல. ஆமா. சோ அந்த மாதிரி மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டீங்கன்னா he will do the best. அத நகை வாங்குறதோ வீட்டுக்கு ஜாமான்களை வாங்கி போட அந்த மாதிரி போடுவாங்களா? அப்பா வந்து அவங்களுக்கு வந்து குடுக்கறவங்களே நிறைய பேர் இல்லையே. சோ பாஸ்டர் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. எனக்கே வந்து எனக்கு தெரிஞ்சே எனக்கு இருந்தது எல்லாமே உண்மையே சொல்ல போனா மற்றவங்க கொண்டாந்து கொடுத்து, நான் சொன்னேன் இல்ல இந்த கம்பியை வெட்டி கொடுத்தாங்க. அதை எங்கேயோ போய் மெசேஜ்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க. அப்பா பொதுவா அவங்கள பத்தி அவங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டங்களை பத்தி பேசவே மாட்டாங்க. பொதுவா மிடில் ஈஸ்ட் போறவங்க எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில வேலை செய்யறேன்னு தான் சொல்லுவாங்க. பட் அப்பா வந்து எப்பவுமே சொல்லுவாங்க மை காட் இஸ் a prosperous God. அவர் வந்து பிச்சைக்காரர் இல்ல. அந்த கஷ்டமே இருந்தாலும் அது வெளியில காட்ட மாட்டாரு, அதை காட்டவே மாட்டாரு. சோ ஏதோ ஒரு உதாரணம் சொல்றதுக்காக வேண்டி அதை சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. உடனே அந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஒரு கப்பிள் வந்து ஒரு இயரிங்க கொண்டாந்து பாஸ்டர் நாங்க இல்ல அவங்க வந்து கேட்டிருக்காங்க, நீங்க அது வந்து உங்க மகளுக்கு திரும்ப போட்டுட்டீங்களா வெட்டின அந்த கம்பி அப்படின்னு. இல்ல சிஸ்டர் அதுக்கப்புறம் போடவே இல்லைன்னு. அப்படியான்னு கேட்டுட்டு போயிட்டாங்க. ஈவினிங் மீட்டிங்க்கு திரும்ப வந்தவங்க ஒரு சின்ன பாக்ஸோட வந்திருக்காங்க. பார்த்தா ஒரு கமல், நல்ல இவ்வளவு நீட்ட கமல், கோல்ட் கமல். உடனே என் போட்டோ எடுத்து காட்டியிருக்காங்க. அப்பா இதான் என் டாட்டர் அப்படின்னு காட்டணும்னா, ஐயோ இவ்வளவு பெரிய மகளா, தெரிஞ்சுதான் நாங்க இன்னும் பெருசா வாங்கிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரிதான் கர்த்தர் தான் எல்லா everything God has provided. ஆனா உண்மையை சொல்ல போனா அதுல பெரிய ஜோக் என்னன்னா, நான் கல்யாணம் ஆகி போகும்போது அந்த ஒரு ஜுவல்ஸும் எனக்கு நான் எடுத்துட்டு போல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் கேட்டீங்கன்னா கர்த்தர் தான் எங்க வந்து நான் என்னைக்குமே ஒரு கடைக்கு போய் நகை வாங்கணும்னு போய் நின்னதே கிடையாது. எவ்ரிதிங் எனக்கு இருக்கிற ஒவ்வொரு சின்ன பொருளுமே ஆண்டவர் கொடுத்ததுதான், கிஃப்டா கொடுத்ததுதான், ஆண்டவர் கொடுத்ததுதான். So that is how God leads. நம்ம வந்து அதை தேடி போகவும் இல்லை, யார்ட்டையும் கேட்டும் வாங்கல.
பட் கத்தர் கொடுக்குறாரு. அப்பா போடுவாங்க, ஆனா நகை எல்லாம் போட்டு ஆமா, கையில ரிங் போட்டிருப்பாங்க. கையில ரிங் போட்டிருப்பாங்க. அதுவுமே யாரோ வாங்கி கொடுத்த ரிங்ஸ் தான், அது 2 ரிங்ஸுமே. சூப்பர் ஸ்டார். அதுமாதிரி 2006 வரைக்கும் நீங்க கூடயே இருக்கிறீங்க. ஆமா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 2006ல ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அழைப்பு கொடுத்தாரு. சரி சரி. சரி, ஆக்சுவலா 2006 வரைக்கும் நாங்க வந்து அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இதுல ஜெனி பிளாசால சர்ச். சரி. அப்போ 6வது மாடி. ஆக்சுவலா சொல்ல போனா நீங்க சரியான கணக்கு பாத்தீங்கன்னா அது 8வது மாடி. ஓகே ஓகே. சோ லிஃப்ட்ல தான் மேல போகணும். திடீர்னு என்ன ஆயிரும்னா லிஃப்ட் ரிப்பேர் ஆயிரும். அப்ப வயசானவங்களெல்லாம் மேல ஏற முடியாது. அப்ப நானு பாஸ்டர் அப்புறம் நான் எங்க கூட இருந்த யூத் இவங்க எல்லாரையும் வச்சு மேல இருந்து அவ்வளோ எக்யூப்மெண்ட்டையும் கீழே இறக்கி ஒன்னு ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல ஹால் எடுத்து அரேஞ்ச் பண்ணுவோம். இல்ல அந்த ஜெனி பிளாஸாவுடைய பேஸ்மெண்ட்லயே ஒரு இடம் இருக்கு. கடைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் காலில் மட்டும் மூடிக்கோங்க, நாங்க சர்வீஸ் நடத்திக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க அந்த ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், அதுல கொஞ்சம் ப்ராடா இருக்கும், அங்க ஸ்டேஜ் மாதிரி வச்சுட்டு கீழே சேர்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு சர்வீஸ் நடத்தி முடிச்சுட்டு திரும்ப எல்லா எக்யூப்மெண்ட் எல்லா சேர்ஸையும் தூக்கி மேல கொண்டு போய் போடணும். யோசிச்சு பாருங்க, 600 சேர். இட்ஸ் நாட் ஈஸி ஜோக். அப்போ இது வாலிபரோட வச்சு நாங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். சோ அந்த 10 வருஷம் நாங்க அந்த மாதிரி பல சம்பவங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஆனா இப்ப அப்பா வந்து 2005ல சர்ச் கட்டுற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. இது வரைக்கும் அந்த ரெண்ட் எல்லாமே அந்த குடுக்க சர்ச்ல வர்ற இதுதான், அதான் சொல்றேனே, வர்றது கரெக்டா மினிஸ்ட்ரிக்கு போகும், அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு கிரவுட் இருக்கு அந்த டைம்ல? 600 people கிட்ட இருந்தாங்க. ஆமா, 600 people கிட்ட இருந்தாங்க சர்ச்ல. சோ அப்ப 2005ல தான் இந்த இடம் வாங்கி. ஆமா ஆமா, 2005ல தான் அந்த இடமே ஒருத்தவங்க வந்து கொடுத்து, ஏன்னா அப்ப வந்து எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. ஜெனி பிளாசால இருந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. சோ அந்த ஸ்டேஜ்ல டெம்பரரியா ஒரு 3 monthsக்கு இன்னொரு ஹோட்டல்ல ஒரு இடம் எடுத்து அதுவுமே நாங்க தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி செட்டப் பண்ணி கொடுக்குறோம். கொடுத்துட்டு 2006ல அந்த சர்ச்சை கட்டி அப்பா மூவ் இன் பண்ண போறாங்க. 2005 நவம்பர்ல அதனுடைய டெடிகேஷன் நடக்குது. ஆண்டவர் தெளிவா எங்கள்கிட்ட பேசிட்டாரு, புது இடத்துக்கு போகும்போது நீ உள்ள போக மாட்ட, அந்த இடத்த நான் உனக்கு வைக்கல அப்படின்ட்டார். சோ எங்களுக்கு ரொம்ப ஷாக், என்ன ஆண்டவர் இப்படி சொல்றாரு, எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் அந்த சர்ச்சை நம்ம பார்த்தோம், இப்ப அவங்க ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷனுக்கு போறாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு போறாங்க, இப்ப போய் வெளியில போன்னு சொல்றாரு ஆண்டவர், இது என்ன நியாயம் அப்படின்னு எங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. உங்களுக்கே வெளிப்படுத்துறாரு. ஆமா, எங்களோட தெளிவா ஆண்டவர் பேசிட்டார். அப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிட்டோம். அண்ட் நாங்க வந்து போக கூடாதுன்னு நினைக்கிறோம், பார்த்தா தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. இப்ப நம்ம when we are in a place, தேவனுடைய ஒரு திட்டம் இல்லாம அழைப்பு இல்லாம நம்ம ஒரு இடத்துல இருந்தோம்னா கட்டாயமா அங்க நமக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சோ தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வெளியில போக சொல்றேன், நீ இங்க உட்கார்ந்துருக்க, தட்ஸ் வை அப்படின்னு. சரி, முடிவு எடுத்துட்டோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டெடிகேஷன் சர்வீஸ்க்கு மட்டும்தான் நாங்க போனோம். போயிட்டு அப்பாட்ட போய் உடனே இவங்க சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து ஆண்டவர் என்னோட தெளிவா பேசுறாரு, சோ நான் போகல, ஏன்னா நான் எப்பவுமே சொல்லேன், நீங்க போய் பேசுங்க, நான் வந்தேன்னா எங்க அப்பா எமோஷனல் ஆயிடுவாங்க, என் மேல ரொம்ப பிரியம், அப்பா வாஸ் எக்ஸெப்ஷனலி ஃபாண்ட் ஆஃப் மீ, அதனால நான் சொல்வேன், நான் வரலப்பா, நீங்க போய் பேசுங்க, எங்க அப்பா என்ன பார்த்தாருன்னா எமோஷனல் ஆயிடுவாரு, மூச்சு திணறும் அவருக்கு, எனக்கு அதை பார்த்தா கஷ்டமா இருக்கும், அதனால நீங்க போங்க அப்படின்றேன். சோ இவங்க போய் சொல்றாங்க. உடனே அவர் சொன்னாரு, ஒண்ணு இல்ல டாடி, நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாம் வருது, இருங்க, கொஞ்சம் இருந்துட்டு முடிச்சிட்டு போங்க. நல்ல வேளை அந்த டைம்ல நாங்க அதை அக்செப்ட் பண்ணோம், ஏன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா சர்ச்சை டெடிகேட் பண்ணி முடிக்கிறோம் நவம்பர் 25th அன்னைக்கு. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஃப்ளட் வந்து சர்ச்சே ஃப்ளட் ஆயிடுச்சு ஃபுல்லா, உள்ள ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் திரும்ப ஹால் அரேஞ்ச் பண்ணி திரும்ப வெளியில சர்வீஸ், வெரி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வெளியில தான் நடத்தணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு தென் அந்த மந்த்ல சர்வீசஸ்க்கு நாங்க போனோம். அகைன் ஜான்வரி ஃபுல்லாவே நாங்க திரும்ப அங்கேயே இருக்கிறோம். 2006 ஜான்வரியில லாஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில அகஸ்டின் ஜெபகுமார் அங்கிள் திருச்சிக்கு மீட்டிங்ஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க கோஆர்டினேட்டர் வந்து எங்க சர்ச்ல இருந்தாரு. அவர் வந்து, அண்ணன் இங்க சண்டே இங்க கூப்பிடலாமா பேசுறதுக்குன்னு கேட்டாரு. அப்பா ரொம்ப சந்தோஷம், கூப்பிடுங்க, மை வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டாங்க. அவர் வந்து அன்னைக்கு மார்னிங் சர்வீஸ்ல பேச வர்றாரு. அப்போ சொல்றாரு, இன்னைக்கு 3 மணி ஏர்லி மார்னிங் 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஆண்டவர் என்ன தூங்கவே விடல. என்ன ரீசன்னா, இந்த சபையில யாரோ ஒருத்தரை வந்து அவர் ஒரு உயர்வான அழைப்புக்கு அழைத்து இருக்கிறாரா, நீங்க போகாம இங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார பாக்குறீங்க, ஆண்டவர் உங்களை வெளியில பறக்க அழைச்சிருக்கிறாரு, நீங்க இங்கேயே உட்காரணும்னு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது
எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, சரி நம்மளதான் சொல்றாரு. ஏன்னா எங்களுக்கு திரும்ப போய் அப்பாட்ட எப்படி இந்த சப்ஜெக்ட ப்ரோச் பண்றது அப்படின்றது தெரியல. ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்ன சொன்னாங்க அவங்க? இருந்துட்டு போங்க அப்படின்ட்டாங்களா? அதுதான் கிறிஸ்துமஸ் நியூ இயர் சர்வீஸ் முடிங்க, அதுக்கப்புறம் போங்க, அதுக்கப்புறம் நானே உங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாங்க. சோ அத நம்பி நாங்க இருக்கிறோம். பட் ஜனவரி வந்த உடனே பேசவே இல்ல, ஒண்ணுமே பேசல. அப்பா கம்மன் இருக்காங்க. சோ என்னடா பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியல. அப்ப கரெக்டா இவர் வந்து சொல்றாரு, அகஸ்டின் ஜெயக்குமார் அங்கிள் சொன்ன உடனே அந்த சர்வீஸ் முடிச்ச உடனே நேரா போயிட்டாங்க. சர்ச் முடிச்ச உடனே அங்கே போய் அப்பாவை பார்த்து, பாஸ்டர் இந்த மாதிரி ஆண்டவர் வந்து தெளிவா என்னோடையும் பேசுறாரு, இத நான் இனிமேல நான் இது வந்து மறுக்க முடியாது, நான் பெட்டர் நான் வெளியில போயிடுறது நல்லது, இல்லைன்னா உங்களுக்கும் ஆபத்து, எனக்கும் அதனால ஆபத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனால அப்படின்னு. உடனே அப்பா வந்து என்ன சொன்னாங்க, இல்ல எனக்கு நானும் இன்னைக்கு அதை உணர்ந்துட்டேன், இந்த செய்தி மூலமா நானும் அதை உணர்ந்துட்டேன், அதனால நான் இனிமேல உங்களை தடுக்க மாட்டேன், கட்டாயமா அடுத்த வாரம் நான் வந்து உங்களை பிளஸ் பண்ணி ஜாம் பண்ணி சர்ச்சுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணி வெளியில அனுப்பிச்சிடறேன். நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைன்னு யாரும் யோசித்தா அதை வந்து ஒரு கேம் விளையாடிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே எங்க மேரேஜ் டைம்ல நிறைய கேம் விளையாண்டாங்க, நிறைய பேர் அதை வச்சு சர்ச்சே ஸ்பிளிட் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க. ஆமா, ரொம்ப பிரச்சனைகள் அப்பாக்கு அதனால வந்து. சோ அப்பா வந்து சொன்னாங்க, லெட் அஸ் டூ இட் ப்ராப்பர்லி, இத சரியா பண்ணிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிப்ரவரியில வந்து ப்ரேயர் பண்ணி எங்களை பிளஸ் பண்ணி, ஃபர்ஸ்ட் வீக்ல பிளஸ் பண்ணி செகண்ட் வீக்ல நாங்க வெளியில வந்துட்டோம். அப்போ சர்ச் மெம்பர்லாம் நிறைய உங்களை இது பண்ணிருப்பாங்க இல்லையா, நீங்க இருக்கு அப்படியே? ஆமா, நிறைய. அப்பாவே அன்னைக்கு சர்ச்ல சொன்னவங்க அன்னைக்கு ஈவினிங்கே எங்க வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. நாங்க வெளியில போயிட்டோம். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரேயர் ஃபெலோஷிப் நடத்துவோம் நாங்க ஈவினிங்ல. என்னுடைய டாட்டர் இன் லாவா இருக்கிற அவங்க வீட்ல, அவங்க அப்பா வீட்ல we used to have a சின்ன ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி தான். ஒரு 5-6 ஃபேமிலிஸ் நாங்க கேதர் பண்ணி ப்ரேயர் பண்ணுவோம். சோ அந்த ப்ரேயருக்காக போயிட்டோம். அப்பா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்களை தேடி, நாங்க வீட்டுல இல்ல. சோ உடனே இமெயில் அனுப்புறாங்க அன்னைக்கு நைட்டே எனக்கு, ஐ கேம் டு see you, நீ வந்து இல்ல வீட்டுல, எனக்கு வந்து என் பேர பிள்ளைங்களை பார்க்கணும், பார்க்காம இருக்க முடியாது, செப்பரேட் பண்ணிடாத என்கிட்ட இருந்து. அப்புறம் நான் சொன்னேன், டாடி நாங்க வந்து செப்பரேட் எல்லாம் ஆகி போகல, நாங்க வந்து ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோமே தவிர எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்ல, வருத்தமும் இல்ல, அதனால ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா, நோ ப்ளீஸ் கன்சிடர் இஃப் யூ வில் கம் பேக் அப்படின்னு எல்லாம் போட்டாங்க. நாங்க கொஞ்சம் ஃபர்மா இருந்தோம் அந்த டைம்ல, அந்த டெசிஷன்ல. வேற வழியே இல்லை. ஏன்னா இது ரொம்ப தெளிவா ஆண்டவர் பல நாட்களா பேசி நமக்கு வந்து ஒரு ஊழியக்காரர் மூலமா கன்ஃபர்மேஷனும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெளியில போலன்னா அதுவும் எங்களுக்கு கஷ்டம் தான். ஏன்னா அது வரைக்கும் நான் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரீஸ்க்காகவும் ஒர்க் பண்ணேன், சர்ச்லயும் இருந்தேன். இப்ப 2 ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் விட்டு வெளியில வரும். டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரீஸ்ல எனக்கு ஒரு சம்பளம் வருது, அந்த சம்பளமும் கிடையாது. ஆமா, எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்துட்டேன் நான். So it was a difficult situation. அந்த டெசிஷன் எடுக்கிறதே எனக்கு அந்த டைம்ல 2 பிள்ளைங்க வேற. அப்போ நான் யோசிக்கணும் இல்லையா, அவங்க எல்லாமே நான் யோசிக்கணும். பட் கர்த்தரை நம்பி, ஏன்னா அப்பாவுடைய பிளான் இருந்துச்சு உங்களுக்கு, ஏதாவது பிளான் அப்படி எதுவுமே பிளான் கிடையாது. அப்பாவுடைய விசுவாசத்தை பார்த்து வளர்ந்த ஒரே ஒரு காரியம் தான் என்னன்னா, என்னவா இருந்தாலும் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், நம்மளை கைவிட மாட்டார், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அது வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். we came away. சோ அடுத்த வாரம் என்ன செய்வோன்றது எங்களுக்கு தெரியாது, என்ன பண்ண போறோம், எப்படி நம்ம வாழ்க்கை ஓட போகுது இனிமேல அப்படின்றது தெரியாது. பட் சாட்டர்டே வந்துச்சு, பிப்ரவரி 2nd வீக் சாட்டர்டே வந்தது. சாட்டர்டே வந்த உடனே என் ஹஸ்பண்டோடைய அம்மா, தட் இஸ் என்னுடைய மதர் இன் லா அம்மா கேக்குறாங்க, பா நாளைக்கு என்னப்பா பண்றது அப்படின்னு. உடனே நாங்க அவங்கள சொன்னோம், அம்மா நீங்க வந்து பசங்க 2 பேரையும் கூட்டிட்டு நீங்க போயிடுங்க, சர்ச்சுக்கு போயிடுங்க, என்னுடைய டாட்டர் இன் லா அவங்க ஃபேமிலி போயிட்டு இருக்காங்க, சோ அவங்களோட சேர்ந்து போயிருங்க. அப்ப எல்லாமே குட்டி குட்டி பிள்ளைங்க, எல்லாமே எல்லாம் ஒன்னா போங்க, பாத்துக்குவோம், நாங்க நாளைக்கு வரல, நாங்க உட்காந்து ஜாம் பண்ண போறோம், வீட்டுல ஜாம் பண்ண போறோம், ஆண்டவர் எங்களுக்கு என்ன வழியை தரப்பாருன்னு சொல்லி பாக்குற வரைக்கும் நாங்க வந்து வெயிட் பண்ண போறோம் அப்படின்னு. சோ இப்படி வெயிட் பண்ணும்போது ஆக்சுவலா நாங்க வந்து எங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷமா நிறைய பேர் எங்களை கூப்பிடுவாங்க மினிஸ்ட்ரிக்கு. சாட்டர்டே சண்டேல தான் கூப்பிடுவாங்க மினிஸ்ட்ரிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நாங்க வளர்த்து விட்ட, நான் சொன்னேன் இல்லையா, யூத் நிறைய பேர் எங்கள்கிட்ட இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் வளர்ந்து போய் பல இடத்துல பலர் அதுல ஊழியக்காரர்களா மாறினாங்க. சோ அவங்க கூப்பிடுவாங்க. இல்ல எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மினிஸ்ட்ரி பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பல இடத்துல போய் பல சபைகளை ஸ்தாபிச்சு எல்லாம் கூப்பிடுறாங்க. எங்களால அவங்களோட போய் ஊழியம் பண்ண முடியல. ஏன்னா 10 இயர்ஸா நாங்க வந்து சர்ச்சை பார்த்துட்டு இருக்கோம். அப்பா வெளியில போவாங்க, நாங்க தான் பார்ப்போம்.
சோ சரி அட்லீஸ்ட் இப்ப நமக்கு அந்த மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போறதுக்கு சான்ஸ் கிடைக்குன்னு பார்த்தா வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட கூப்பிடல, ஒரு போன் கால் கிடையாது. சார் நாளைக்கு ஃப்ரீயா தானே இருக்கீங்க, எங்க சர்ச்ல வந்து பேசுங்க, ஒருத்தரும் கூப்பிடல. நீங்க கொஞ்சம் எதிர்பார்த்திருப்பீங்கல்ல? ஆமா நிச்சயமா ஆண்டவர் சரி ஆண்டவர் வெளியில கொண்டாடுறாரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு வாசல் திறக்கும் அப்படின்னா எதிர்பார்ப்பு. பட் ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. சாட்டர்டே வந்தது.